அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் செந்தன்மை பூண்டொழுகலாம் செந்தன்மை பூண்டொழுகலாம் செந்தன்மை பூண்டொழுகலாம். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இந்த திருக்குறளை படிக்கின்ற போது வள்ளுவ பெருந்தகை ஒரு நுட்பத்தை இந்த குறளிலே மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். நாம் இன்றைக்கு பிரித்து பார்க்கக்கூடிய ஜாதி சமய இந்த வேறுபாடுகளை எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலையை இக்குறளில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்தணர் எனப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நாம பல வகையை எடுப்போம். இவங்கெல்லாம் அந்தணர், இவங்கெல்லாம் அந்தணர், இவங்கெல்லாம் அந்தணர், இவர்களெல்லாம் இதற்குள்ள வராங்க, இதுக்குள்ள வராங்க, இதுக்குள்ள வராங்க அப்படின்னு. ஆனா வள்ளுவர் என்னைக்கோ மிக தெளிவா 1.25 வரியில எழுதினார், அந்தணர் குலத்தில் பிறக்கின்ற அனைவரும் அந்தணர் ஆகிவிட முடியுமா அப்படின்னா இல்லை. அந்தணர் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லுகிறார். அந்தணர் என்போர் அறவோர். அறவோர் அப்படின்னா அற வழி என்னவோ அவ்வழியில் நடப்பவர்களை அறவோர் அப்படின்னு சொல்றோம். இப்ப கேட்கலாம், எது அறம் அப்படின்னு கேட்கலாம். எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாது எல்லா உயிரையும் ஒன்றாக பாவித்து எல்லா உயிரையும் தம் உயிர் போல மதிக்க கூடியது அறச்செயல். சரி, இந்த அறவோர்னா யாருன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னா எதிர்காலத்துல இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும்னு என்னைக்கோ வள்ளுவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் வள்ளுவர் என்ன பண்ணார், அறவோரோட மட்டும் நிப்பாட்டல, அதற்கு அறவோருக்கும் விளக்கம் சொல்றாரு பாருங்க. மற்ற எவ்வுயிருக்கும் அப்படின்னா அந்தணர் அல்லாதவரையும் அதுக்குள்ள சேர்த்திதான் அவர் சொல்றார். மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எல்லா உயிரையும் ஒன்றாக. நமக்கு பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் நாம ஒன்னா பாப்போமா அப்படின்னா நம்முடைய மனம் அதற்கு தயாராக இல்லை. நம் குழந்தைகளை நாம் பார்க்கின்ற விதம் வேறு, பிறர் குழந்தைகளை நாம் பார்க்கின்ற விதம் என்பது வேறு. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த பேதமை தெரியுது இல்லையா? அறவழியில் இருப்போர்க்கு இந்த பேதமை ஒரு நாளும் தெரிவதே கிடையாது. அவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால், தன்னை அந்தணன் என்று இந்த உலகத்தில் உயர்த்தி சொல்லுவதற்கு தகுதியானவர்கள் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளில் மிக அழகாக சொல்லுகிறார். அதனால் தான் உயிர்கொலை செய்து உண்ணக்கூடாது என்பது கூட அறவழியில் ஒன்று, அது அந்தணருக்கும் உண்டு என்பதை வள்ளுவர் மறைமுகமாகவும் இந்த திருக்குறளில் மிக அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் செந்தன்மை பூண்டொழுகலான் செந்தன்மை பூண்டொழுகலான் செந்தன்மை பூண்டொழுகலான்.